2000 வருடங்களுக்கு முன்பதாக ஒரு சிறிய பாலகனாய் பெத்லகேம் ஊரிலே பிறந்து இன்றைக்கு உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து மக்களுக்கும் ஒரு இரட்சகராக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். அவரை நாம் உலக இரட்சகர் என்று நாம் அழைக்கலாம். ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால் முதலாவது அந்த தாய் மகிழ்வார். கூடி போனால் அந்த குடும்பம் மகிழும், சந்தோஷப்படும். ஒரு தேசத்தினுடைய ஒரு பட்டணத்தினுடைய ஒரு அதிகாரி அவருக்கு ஒரு குழந்தை பிறந்தது என்றால் அந்த பட்டணம் மகிழும். ஆனால் ஏதோ ஒரு தேசத்திலே பெத்லகேமிலே ஒரு மாட்டு தொழுவத்திலே பிறந்த குழந்தையின் மூலமாக இந்த உலகமே சந்தோஷப்படுகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் வாசித்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் 10 முதல் 12வது வசனம் வரைக்கும் நாம் வாசித்து பார்த்தோமானால், தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். ஒரு தேசத்தினுடைய ராஜா, அதாவது உலக இரட்சகர் எங்கு பிறந்திருக்கிறார் பாத்தீங்கன்னா அந்த பெத்லகேமில ஒரு மாட்டு தொழுவத்திலே என்ன செஞ்சிருக்கிறாரா, பிறந்திருக்கிறாரா. இன்றைக்கு நாம் கிறிஸ்துமஸ் தினம், இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த தினத்தை நாம் நினைவு கூர்ந்து நாம் கொண்டாடி வருகிறோம். நம்முடைய வழக்கத்தின்படி நான் இதற்கு முன்பதாக நான் நினைத்திருக்கிற ஒரு காரியம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கிறிஸ்துமஸ் என்றாலே கிறிஸ்துமஸ் ட்ரீ வைக்கிறது, ஸ்டார் தொங்கப்படுகிறது, கிறிஸ்துமஸ் தாத்தாவை அலங்கரித்து நடனமாட வைப்பது, இதெல்லாம் நமக்கு ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உலக பிரகாரமான காரியங்களில ஒரு கடைகளுக்கு போனாலும் சரி, ஏதாவது ஒரு பெரிய மால்களுக்கு போனாலும் சரி, அங்கேயும் ஒரு கிறிஸ்துமஸ் தாத்தா என்ன செஞ்சிட்டு இருப்பாரு, அப்படியே ஒரு பொம்மை ஆடிட்டு இருக்கும். அங்கேயும் ஒரு நட்சத்திரம் என்ன செஞ்சிருப்பாங்க, தொங்க போட்டிருப்பாங்க. சரிங்களா? அது என்னது, ஒரு அடையாளம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனால் உண்மையான கிறிஸ்துமஸ் என்றால் என்ன கேட்டா சொல்லுவாங்க, உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் பிறக்க வேண்டும் என்று. அதே லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 2வது அதிகாரம் 20வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால், மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்துக் கொண்டு திரும்பி போனார்கள். இன்று நாம் கேட்கிறோம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் நமக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த மேய்ப்பர்களுக்கும் ஒரு செய்தி அறிவிக்கப்பட்டது, தாவீதின் ஊரிலே இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நாம் கேட்கிறவர்களாக இருக்கிறோமா, இல்லை அவரை காண்கிறவர்களாக இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். வருடா வருடம் இந்த கிறிஸ்துமஸ் தினத்திலே ஆண்டவர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார், ஆண்டவர் எனக்காக பிறந்திருக்கிறார் என்று கேட்கிறோமே தவிர நாம் அவரை ஒரு நாளும் என்ன செய்யறதில்ல, பார்க்கிறது. மேய்ப்பர்கள் அவரை கண்டு அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா பிரசித்தம் பண்ணினார்கள். ஆமென் சொல்லுங்க. அதை கேட்டு அப்படியே போகல. நாம வருடா வருடம் இந்த செய்தியை நாம் கேட்கிறோமே தவிர ஒரு நாளாவது இருதயத்திலும் சரி, நம்முடைய ஆவிக்குரிய கண்களிலும் சரி அவரை கண்டிருக்கிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும், ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அந்த நட்சத்திரம் என்பது ஒரு அடையாளம் தான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம்
முதல் 3 வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோமானால் மத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 3 வசனம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே யூதேயாவில் உள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்தாங்க. போதும். இப்போ பாத்தீங்கன்னா சாஸ்திரிகள் அப்படிங்கறத நீங்க ஆங்கில வேதாகமத்துல பாத்தீங்கன்னா வைஸ் மேன், ஒரு இன்டெலிஜென்ட் பீப்புள் அப்படின்னு போட்டுருவோம். அப்படிதானே? சாஸ்திரிகள் என்பது ஒரு ஞானிகள். நம்முடைய வார்த்தைகள் சொல்ல போனா ஒரு ஞானிகள். நாம் உலக பிரகாரமான இந்த ஞானத்தை கொண்டு நாம் ஆண்டவரை காண தேடுவோமானால் என்ன செய்வோம்? வாசிக்கலாம். 2வது வசனம் வாசிங்க. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? அடுத்தது, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். இந்த சாஸ்திரிகள் என்ன சொல்றாங்க? நாங்க கிழக்கு தேசத்திலிருந்து நாங்க என்ன செய்ய வந்தோம்? இந்த நட்சத்திரத்தை பார்த்து நாங்க வந்தோம் அப்படின்னு. சில வேளைகளில் நமக்கு என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கும். நமக்கு என்று அந்த அடையாளத்தை நாம எப்படி உபயோகப்படுத்துகிறோம், அதை சரியாக பயன்படுத்துகிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? ஆராய்ந்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மேய்ப்பர்கள் தங்களுக்கு சொன்ன செய்தியை கேட்டு என்ன செஞ்சாங்க? சரியாக போய் பார்த்தார்கள். இயேசு கிறிஸ்துவை தரிசனம் பண்ணினார்கள். அவரை பார்த்து வணங்கி தொழுது கொண்டு வந்தார்கள். ஆனா இந்த ஞானிகள் என்ன பண்ணாங்க? நட்சத்திரத்தை பார்த்து என்ன செஞ்சாங்க? வந்தவங்க என்ன பண்ணிருக்கணும்? நட்சத்திரம் எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் போயிருக்கணும். இவங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியம், ராஜா என்ன செய்வாரு? பிறப்பாரு அப்படின்னு சொன்ன உடனே நேர ஏரோது ராஜாவுடைய அரண்மனைக்கு செஞ்சாங்க, போயிட்டாங்க. அங்க போயிட்டு யூதருடைய ராஜா எங்கே அப்படின்னு கேட்ட உடனே 3வது வசனத்தை பாத்தீங்கன்னா ஏரோதுக்கு கலக்கம் வந்துச்சு. ஹி ட்ரபிள்ட் அப்படின்னு போட்டு. என்ன, ஒரு ராஜா கிட்ட போய் யூதருடைய ராஜா எங்கே அப்படின்னு கேட்டா அவர் என்ன நினைப்பாரு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில வேளைகளில் நாம அப்படிலாம் பண்றோம். நம்மளுக்கு என்று ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டு இருக்கும் போது அந்த அடையாளத்தை நோக்கி சரியாக போகிறோமா, நம்முடைய இலக்கை நோக்கி சரியாக போகிறோமா என்பதை நாம் என்ன செய்யணும்? நிதானித்து பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தேவதூதர்கள் சொல்றாங்க, அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து போங்க, அங்கதான் உங்களுக்காக கிறிஸ்து என்னும் இரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது இவங்க போறாங்க. கரெக்டா தான் போறாங்க. ஆனா இவங்களுடைய மைண்ட், இவங்க ஞானிகள் இல்ல, இவங்களுடைய மைண்ட் என்ன சொல்லுது? ராஜா எங்க பிறப்பாரு? அரண்மனையில தான் பிறப்பாரு. சில வேளைகளில் நாம அப்படிதான். ஆண்டவர் நமக்கென்று ஒரு காரியம், நம்மளை கொண்டு செய்யக்கூடிய ஒரு காரியத்தை ஆண்டவர் வைத்திருப்பார். ஆனா நாம் என்ன செய்யறோம்? இந்த உலக பிரகாரமான காரியங்களை போகும்பொழுது சில வேளைகளிலே நாம் சந்திக்கிற பல பிரச்சனைகள் மூலமாக, நம்ம சந்திக்கிற பல விதமான காரியங்கள் மூலமாக நம்முடைய மைண்ட் என்ன செய்யுது? டைவர்ட் ஆகுது. சில நேரங்களில் ஒரு இதுவாக இருக்குமோ, சில நேரங்களில் அதுவாக இருக்குமோ. ஆனா நமக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற இலக்கை நாம் என்ன செஞ்சிருக்கோம்? அதை நாம் மறந்து விடுகிறோம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கிறிஸ்து பிறந்த இந்த தினத்தன்று நமக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த அடையாளம், நட்சத்திரமாகிய அந்த அடையாளத்தை நோக்கி நாம் என்ன செய்யணும்? பயணம் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு சிறிய கதை ஒன்று நான் வாசித்தேன். ஒரு தகப்பனார் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு கிஃப்ட், கிறிஸ்துமஸ் அன்னைக்கு ஒரு பரிசு ஒன்றை கொடுத்தாராம். அழகா கலர் பேப்பர், ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு நல்லா ரேப் பண்ணி கவர் பண்ணி என்ன செஞ்சாராம்? ஒரு கிஃப்ட் கொடுத்தாராம். அந்த குழந்தை அந்த கிஃப்டை வாங்கிட்டு மடன்னு ஒழிச்சுட்டு அந்த பேப்பர் கவர்லாம் பார்த்தோன்னா அதுக்கு என்ன செஞ்சு ரொம்ப அழகா இருந்தோன்னா அந்த கவரை மட்டும் எடுத்து வச்சுட்டு உள்ள என்ன செஞ்சுட்டு அது கவனிக்கல. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு பெரிய வைர மோதிரம், விலை மதிப்பற்ற ஒரு வைர மோதிரம் வந்து தந்தை பரிசாக கொடுத்திருந்தாராம். ஆனா இந்த குழந்தை என்ன செஞ்சுட்டு அந்த சின்ன மோதிரத்தை மறந்துட்டு அந்த கவர்ல இருக்கிற அழகான படங்கள், ஃப்ளவர்ஸை பார்த்து அதை மட்டும் பத்திரமா வச்சுட்டு தகப்பனார் வந்து கேட்டாராம், மகளே நான் உனக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்தேனே அது எங்க அப்படின்னு சொல்லி. இந்த மகள் ஓடி வந்து அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சிருந்த அந்த கவர் எடுத்து காமிச்சான். உனக்கு இது இல்லையம்மா, நான் உனக்கு மதிப்பற்ற ஒரு வைர மோதிரத்தை கொடுத்தேனே அது எங்க அப்படின்னு சொல்லி. சில வேலைகளில் நாம் அப்படிதான் நமக்கென்று ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு விலைமதிப்பற்ற அந்த ஒரு வாழ்க்கையை நாம் மறந்து பார்க்கிற அழகாய் தோன்றுகிற காரியங்களை வைத்து நாம் என்ன செய்கிறோம்? சில வேலைகளில இதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற பரிசு, இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை என்று தவறாக புரிந்து கொள்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சரி, ஒரு 3 காரியங்களை மாத்திரம் சீக்கிரமாய் பார்த்துட்டு நாம் முடிக்கலாம்.
ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் என்று நாம் முதல் பார்த்தோம். ஏன் உலக இரட்சகர்? வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 42வது வசனம். யோவான் 4வது அதிகாரம் 42வது வசனம். அந்த ஸ்திரீயை நோக்கி உன் சொல்லி நிமித்தம் அல்ல அவருடைய உபதேசத்தை நாங்களே கேட்டு அவர் மெய்யாகிய கிறிஸ்துவாகிய உலக இரட்சகர் என்பதை அறிந்து விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. அவர் மெய்யாகவே உலக இரட்சகர். அவர் நமக்கு மாத்திரமல்ல, இந்த நேரத்துல, இந்த காலகட்டத்துல, இந்த காரைக்கால நாம மாத்திரம் ஆண்டவர் ஆராதிக்கல, உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா மக்களும் என்ன செய்யறாங்க? ஆராதிக்கிறாங்க. இந்த குழந்தை பிறந்தது நிமித்தமாய் இந்த பட்டணம் மட்டும் ஆசீர்வதிக்கப்படல, உலகம் முழுவதிலும் இருக்கிற மக்கள் என்ன செய்யறாங்க? ஆசீர்வதிக்கப்படுகிறாங்க. அதனால அவரை நம்ம என்ன செய்யலாம்? உலக இரட்சகர் என்று நாம் அழைக்கலாம். ஆமென் சொல்லுங்க. அவர் நமக்கு மாத்திரம் இரட்சகர் அல்ல, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் அவர் இரட்சகர். அல்லேலூயா. அடுத்ததாக வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு புத்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 15வது வசனம். பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அவர் உலக ரட்சிகர். ரட்சிப்புக்காக தான் என்ன செஞ்சார்? அவர் உலகத்திற்கு வந்தார். நான் ஒரு இதுல பார்த்தேன், நாம் இந்த சீசனை கொண்டாடுகிறோம். ஏன் இந்த சீசனை கொண்டாடுறோம்? because of one reason. என்ன ரீசன்னா, அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்முடைய பாவங்களை மீட்டெடுத்தார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சீசனை கொண்டாடுறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு, அதுதான் அவர் நமக்காக வந்தார். ஜனத்தின் பாவத்தை மன்னிப்பதற்காக, ஜனங்களுடைய பாவங்களை தாங்களே உருவாக்கி கொண்ட பாவங்களை மன்னிப்பதற்காக தான் ஆண்டவர் தன்னுடைய பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக பார்த்தோமானால் மரணத்தை ஜெயித்தவர். ஆமென் சொல்லுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆதாம் ஏவாள் காலத்திலே அந்த பாவம் தொடங்கினது, அது கண்டினியூவா என்ன செஞ்சுட்டே வருது, தொடர்ந்துட்டே வருது. ஆண்டவர் மரணத்தை ஜெயித்தார். அப்படின்னா நமக்கு மரணமே கிடையாதா அப்படின்னு நினைக்க கூடாது. வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12-14 வசனங்களை வாசிக்கலாம். ரோமர் 5வது அதிகாரம் 12வது வசனம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போல எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போல இதுவும் ஆயிற்று. 14வது வசனத்தை வாசி பார்த்தோம்னா, அப்படி இருக்கும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கு ஒப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன் அடையாளமானவன். ஆமென் சொல்லுங்க. ஏன் ஆண்டவர் மரணத்தை ஜெயிக்க வேண்டும்? ஆண்டவர் சொல்லுகிறார், மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல ஒரு மனுஷன் எத்தனை நாட்கள் உயிரோட இருக்க முடியும்? மேக்சிமம் ஒரு 100-120 அவ்வளவுதான். ஆனா அதுக்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை என்ன செய்யுது இருக்கு. அதுதான் ஆண்டவர் என்ன செய்தார், நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து போயிருக்கிறார். ஆதாம் ஏவாள் காலத்திலே தொடர்ந்து அந்த பாவம் தொடர்ந்து நம்ம என்ன செஞ்சிருக்கிறது, வந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் நியமித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? ஆதாம் ஏவாள் ஆண்டாண்டு காலம் நித்திய ஜீவனோடு என்ன செய்யறது, உலகத்துல இருக்கணும், தங்கி இருக்கணும் என்பதுதான் அவருடைய ஆசை. ஆனால் பாவம் அவருக்குள்ளே வந்ததுனால என்ன ஆயிடுச்சு? மரணம் அவர்களுக்கு நிச்சயிக்கப்பட்டு விட்டது. ஆமென் சொல்லுங்க. ஆனா ஆண்டவர் அந்த மரணத்தை ஜெயிப்பதற்காக தான் என்ன செஞ்சார்? பூலோகத்துக்கு வந்தாரு. இந்த மரணம் அவனுக்கு முடிவல்ல, இந்த மரணத்திற்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை உண்டு. அதுதான் நித்தியமான வாழ்க்கை. கடைசியாக ஒன்று வாசிக்கலாம், அவர் நித்திய ஜீவனை கொடுக்க வந்தார். ஆமென் சொல்லுங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம். யோவான் 3வது அதிகாரம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ
போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு தந்தருளி எதுக்காக? நித்திய ஜீவனை கொடுப்பதற்காக. ஆமென் சொல்லுங்க. அவர் எதை இந்த உலகத்துல வந்தாரு? ஏன் நமக்காக பிறக்கணும்? ஏன் பிதாவானவர் ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுக்கணும்னா, அந்த பாவத்தை ஜெயித்து பாவத்தில் இருக்கிற மக்களை ரட்சிப்புக்காக அவர் மரித்து அந்த மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை உண்டு, அதுதான் நித்தியமான ஒரு வாழ்க்கை என்பதை காண்பிப்பதற்காக தான் இயேசுவானவர் இந்த உலகத்துல பிறந்தார். ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு இந்த நாளைக்கு? எந்த விதமான கவலை நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. கவலை இந்த உலகத்துல மனுஷனுக்கு பிறந்த நாட்களில் இருந்து மரணம் சம்பவிக்கும் வரைக்கும் கவலை வந்து கொண்டேதான் செய்யும், இருக்கும். ஆனா இந்த நற்செய்தி உலகம் எங்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாயிற்று அப்படின்னு வேதம் சொல்லிடுது. ஆமென். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் சந்தோஷமாக நம்மளுக்கு என்ன செய்யணும்? வேணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த ஆண்டவர் பிறந்த இந்த தினத்தை முன்னிட்டு கவலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவர் நமக்காக வந்தார், என்னை ரட்சிப்பதற்காக வந்தார், என்னுடைய குடும்பத்தில் உள்ள நபர்களை ரட்சிப்பதற்காக வந்தார், என்னை மரணத்திலிருந்து செய்வதற்காக வந்தார், மரணத்திற்கு அப்புறமும் ஒரு வாழ்க்கை கொடுக்க வந்தார், நித்தியமான ஜீவனை கொடுக்க வந்தார் என்று நாம் ஒவ்வொருவரும் ஆராய்ந்து பார்த்து நாம் அவருக்கு நன்றி செலுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. யாரும் தலைகளை தாழ்த்தி நாம் ஜெபிக்கலாம். அனுதின மன்னாவை தினமும் கேட்டு பயனடைய சப்ஸ்கிரைப் பண்ணவும், நோட்டிஃபிகேஷன் பெற பெல் ஐகானை பிரஸ் பண்ணவும். God bless you.